உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 21 கோடி 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கும் சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் கல்லூரிக்கு விடுதியும் தர முன்வந்ததற்கு மனமார்ந்த நன்றிகள். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, முழுமையான விவரங்கள். லாவண்யா, உயர்கல்வித்துறை சார்பில் சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் 21 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு மாணவர் மற்றும் மாணவியர் விடுதி கட்டடங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். முதலில் அதனுடைய கல்லூரி அந்த விடுதியுடைய கல்வெட்டை திறந்து வைத்து தற்போது மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் இருவினருக்கும் தனியாக இருக்கக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய விடுதியை தற்போது திறந்து வைத்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக 70 அறைகள் கொண்ட 200 மாணவ மாணவிகள் தங்கும் விடுதி தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அறையிலும் அவசர அழைப்பு மணியானது பொருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறையும் அனைத்து ஜன்னல்களிலுமே அதனுடைய பக்கவாட்டத்தில் திறக்கக்கூடிய கொசுவலையானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அனைத்து மின் தூக்கியிலும் ஒளி மற்றும் ஒளி அமைப்பான்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான விடுதிக்கான சிறப்பு அம்சங்கள், பல்வேறு அம்சங்கள் இந்த தங்கும் விடுதியில் வந்துட்டு இருக்கிறது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் தொட்டுணரக்கூடிய வழிகாட்டும் மேற்பரப்பு குறிகாட்டிகள், தரை அமைப்பு கொண்ட அனைத்து தளங்களிலுமே தரை அமைப்பு பொருத்தப்பட்டுள்ளது. அதே போன்று பார்வையற்ற மாணவர்களுக்கான பிரத்யேக பிரெய்லி போர்ட் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு அறையிலுமே வந்துட்டு அவசர அழைப்பு மணியானது பொருத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதே போன்று ஒவ்வொரு அறையிலுமே மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு வகை அலமாரிகள், அந்த கபோர்டு என்று சொல்லக்கூடிய அந்த அலமாரிகள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அனைத்து அறைகளிலுமே ஸ்மார்ட் லாக் அமைப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. முழுக்க முழுக்க மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு அம்சங்கள் கொண்ட இந்த மாணவர் விடுதியானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. 70 விடுதிகள் என்பது 70 அறைகள் கொண்ட 200 மாணவ மாணவிகள் தங்கும் விடுதியானது தற்போது திறக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அதே போன்று உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் கோவி செழியன், மேலும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மற்ற உயர் அதிகாரிகள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.